ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்போ உயிரோடு இல்லை, அவர் இறந்து 13 வருஷம் ஆகுது. ஆப்பிள் தான் ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் நம்பர் 1 நம்பர் 2 டெக்னாலஜி கம்பெனி. அவருக்கு வந்து 2003 வந்து பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வருது, நியூரோ எண்டோக்ரைன் டைப் ஆஃப் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இந்த கேன்சருக்கு சர்வைவல் ரேட்டு 95% கரெக்டான டைமில் சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணா. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் டெக்னாலஜியை வந்து ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ண ஒரு பர்சன். அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க வீகன் டயட்டுக்கு மாறிடுங்க, அதாவது சுத்த நனி செய்வம்னு சொல்லுவோம், வெறும் பழ ஜூஸ் காய்கறிகளாக சாப்பிடுங்க, அல்லது வந்து நீங்கள் அடிக்கடி பவல் கிளென்சிங், நிறைய அடிக்கடி பேதி மருந்து எடுத்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள்லாம் ரிலீஸ் பண்ணிருங்க, நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ். 9 மாதம் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் 9 மாதம் கழிச்சு அறிகுறிகள் மோசமாகுது. அதுக்குள்ளே ஆல்ரெடி வந்து பரவிடுச்சு. 2003 அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. 2005-6 ரிலாப்ஸு, ரொம்ப இழைச்சி போயிட்டாரு. அப்புறம் நிறைய பிரச்சனைகள். 2011 இறந்துட்டார். ஸோ நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துங்க, ஒரு ஆரோக்கியம் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு உலகத்தோட டாப் மோஸ்ட் ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அவங்க எப்படி இருக்கணும், பயங்கர இன்ஃபர்மேஷனோட இருக்கணும்ல. ஸோ அவர் ஒரு எதையோ நம்பி ஏமாந்து போயிருக்காரு.